அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க வேலைகள் அமெரிக்கர்களுக்கு மட்டுமே என அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதாகவும் இதனால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவது அமெரிக்க சட்டங்களின்படி, ஆனால் அந்த லாபத்தை வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு முதலீடு செய்வதாக ட்ரம்ப் சாடியுள்ளார். அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக வெளிநாட்டு வல்லுநர்களை சார்ந்து இருப்பது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல என்று அவர் எச்சரித்தார். ஏற்கனவே அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மென்பொருள் துறையின் வல்லுநர்கள் இந்தியர்கள் இல்லாமல் நிறுவனங்களை நடத்துவது மிகவும் கடினம் என்று கூறுகின்றனர். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்க ஐடி துறை, குடியேற்றம் மற்றும் தேசிய வேலைவாய்ப்பு கொள்கைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவரக்கூடும். இதனால் இந்தியர்கள் இனி தங்கள் தாய்நாட்டை உயர்த்த பாடுபடும் மாற்றம் வரலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியர்களுக்கு ஒரு பின்னடைவாக அமையுமா, அல்லது இது இந்தியர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள்.